வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை உகாதி திருநாள். நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த உகாதி நல்வாழ்த்துக்களை, உலகணிந்த உகாதி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏற்படுத்திய டாக்டர் எட்கேவர்ஜி பிறந்த நாளும் இந்த நாள்தான். இந்த உகாதி திருநாளில்தான் உத்தமமான தேசபக்தரான டாக்டர் எட்கேவர்ஜி பிறந்தார். இன்று பாரெங்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் துணை அமைப்புகள் செயல்படுகின்றன. வெளிநாடுகளில் வாழும் இந்து மக்களின் உரிமை குரலாக அவை ஒலிக்கின்றன. அதே சமயம் உள்நாட்டிலும் பல துறைகளிலும் சங்கத்தின் குடும்ப அமைப்புகள் முன்னிலையில் இருக்கின்றன. இந்த மாபெரும் அமைப்பின் அந்த நிறுவனர் பற்றி பெரும்பாலானோருக்கு தெரியாது. மிக பிரம்மாண்டமாக ஆலமரமாக வளர்ந்து விழுதுகள் பரப்பி நிற்கும் இந்த அமைப்பு ஒரு சிறு விதையில் தானே தோன்றியது என்பதை நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம். அந்த சிறு விதையின் பெயர் டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவர்ஜி. அவர் 1889ஆம் ஆண்டு நாகபுரியில் யுகாதி நன்னாளில் பிறந்தார். அது விடுதலை போராட்ட காலம். சிறு வயதிலேயே சிறுவன் கேசவனுக்கு நெஞ்சில் தேசபக்தி கனல் கனன்று கொண்டிருந்தது. தான் படித்த நீல் சிடி உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கிலேய அதிகாரி வந்தபோது வந்தே மாதரம் கோஷம் எழுப்பியதற்காக பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டவர் கேசவன். அதன் பிறகு வேறு பள்ளியில் பயின்ற கேசவனின் தேசபக்தியை உணர்ந்த காங்கிரஸ் தலைவர் மூஞ்சே அவர்கள், அவர் பின்னாளில் அகில பாரத இந்து மகாசபையை அமைத்தவர். அவரை மருத்துவம் படிக்க கொல்கத்தா அனுப்பினார். அங்கு சென்று அக்கால மருத்துவ படிப்பான LMS படித்த இளைஞன் கேசவனுக்கு அங்கிருந்த அனுசீலன் சமிதி என்ற புரட்சிகர அமைப்பின் உறுப்பினர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஆயினும் ஆங்கிலேய அரசின் கொடூர நடவடிக்கைகளால் புரட்சிகர அமைப்பு சிதறுண்டதை அவர் கண்முன்னே பார்த்தார். சிறு குழுவினர் நடத்தும் ஆயுத போராட்டம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வழி செய்யாது என்பது மட்டுமல்ல, அந்த ஆயுத போராட்டம் அதில் ஈடுபடுவோரை அழித்துவிடும் என்பதையும் அவர் உணர்ந்தார். நாகபுரி திரும்பிய கேசவன் மக்களின் நோய் தீர்க்கும் மருத்துவ பணியில் இருந்தவாறு அன்று பிரபலமாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணிபுரிந்தார். அப்போது நாகபுரி வட்டார காங்கிரஸ் தொண்டர் படையில் துணைத் தலைவராக கேசவன் செயல்பட்டார். ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே மாட்சிமை பொருந்திய பிரிட்டிஷ் மகாராணிக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் விண்ணப்ப மனு எழுதும் முறை அவருக்கு அழுத்துவிட்டது. தீவிர தேசியவாதியான பாலகங்காதர திலகரின் அடியொற்றி செயல்பட்ட டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவிய பூசல்களும் அதன் தலைவரிடம் காணப்பட்ட சுயநலமும் மெத்தனமும் அதிருப்தியை ஏற்படுத்தின. அவருக்கு மிகவும் நெருக்கமான தலைவராக இருந்த லோகமானிய பாலகங்காதர திலகர் 1920 காலமாகிவிட்டார். இவ்வாறாக நாட்டு விடுதலை போரில் அன்றிருந்த இரு வழிமுறைகள், அதாவது மிதவாத வழிமுறை, தீவிரவாத வழிமுறை, இரண்டுமே போதாமையுடன் இருப்பதை அவர் கண்டறிந்தார். இதற்கு என்ன தீர்வு என்று சிந்தித்தார். முதலில் நாம் ஏன் அடிமைப்பட்டோம் என்று ஆராய்ந்த டாக்டர் எட்கேவர்ஜிக்கு பாரதியர்களின் ஒற்றுமையின்மையும் பலமின்மையும் தான் அடிமைத்தலையின் காரணம் என்பது தெளிவாக புலப்பட்டது. எனவே இதற்கு மாற்று வழி காண்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார். காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்படையான ஹிந்துஸ்தானி சேவாதளத்தின் நிர்வாகியாக பணியாற்றிய அவர் சுய ஒழுக்கம் இல்லாத கட்டுப்பாடற்ற தொண்டர்களால் சாதனை புரிய முடியாது என்பதை உணர்ந்தார். கேசவ பலிராம் எட்கேவர்ஜி வாழ்ந்த மாநிலமான மகாராஷ்டிரம் ஏற்கனவே மாவீரர் சிவாஜியின் வீரத்தால் பெருமை பெற்ற மண். சிவாஜியின் குருவான சமர்த்த ராமதாசர் வீரமிகுந்த இளைஞர் படையை உருவாக்குவதில் நாட்டம் கொண்டவர். அனுமன் பக்தரான அவர் வலிமையே வாழ்வு என்று உணர்ந்தவர். அந்த அடிப்படையில் வலிமையான இளைஞர் குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் பக்தியை பெருக்கியவர். அவரது வழிகாட்டுதலில் தான் மாவீரர் சிவாஜி சுதந்திர இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார். அத்தகைய வரலாற்று பின்னணி கொண்ட பூமியில் வாழ்ந்த டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவர்ஜி அவர்களுக்கு வலிமையின் தேவை புரிந்தது. தனி மனிதனின் வலிமையை சமுதாய வலிமையாகவும்,
தேச வலிமையாகவும் மாறும் என்பதை டாக்டர் கேசவ பலிராம் முகர்ஜி தன் உள்ளுணர்வு மூலம் உணர்ந்தார். மோசமான நாட்டு நடப்புகளால் மனம் நொந்திருந்த அவர் நாடு சுதந்திரம் அடைய போராடுவதை விட பெறப்போகும் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய வீரம் மிகுந்த இளைஞர் படையை உருவாக்க வேண்டியதன் தேவை அதிகம் என்பதை உணர்ந்தார். எனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட அவர் புதிய அமைப்பு ஒன்றை நிறுவத் துணிந்தார். அவ்வாறு அவர் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் எளிமையாக நிறுவிய அமைப்பே இன்று உலகம் முழுவதும் ஆலமரமாய் விரிந்து பறந்திருக்கும் RSS அமைப்பு. இன்று உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி RSSஇல் ஊக்கம் பெற்று அரசியல் பணிகளத்தில் இயங்குகிறது. அதுபோலவே பாரதத்தின் மிகப்பெரிய தொழிற்சங்க கட்டமைப்பான பாரதிய மஸ்தூர் சங்கமும் BMS, மிகப்பெரிய மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தும் ABVP, பெண்கள் அமைப்பான ராஷ்டிர சேவிகா சமிதியும் சங்க பரிவார் எனப்படும் RSS குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான். இன்று நாட்டில் செயல்படும் பாரதிய கிசான் சங்கம், விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, சேவா பாரதி, ஒவ்வொரு நாளும் சமஸ்கிருத பாரதி, விஞ்ஞான பாரதி, பலரும் பல அமைப்புகள் எந்த ஒரு அடிப்படைகளில் இன்றும் வாழ்கிறது. இவை அனைத்திற்கும் அந்த இயக்கத்தின் வளர்ந்துள்ள அதனுடைய சகோதர இயக்கங்களின் எண்ணிக்கையை தாண்டும். இதனை அந்த டாக்டர் கேசவ பலிராம் முகர்ஜி எப்படி சாதித்தார்? இந்த கேள்விக்கு ஒரே பதில் சுவாமி விவேகானந்தர் வலியுறுத்திய துறவும் தொண்டும் தான். கேசவ பலிராம் முகர்ஜியின் இயக்க செயல்முறை எளிமையானது, அது அலாதியானது. ஒவ்வொரு கிராமத்திலும் நகரின் பகுதிகளிலும் இளைஞர்கள் ஒன்று கூடி 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவர்கள் சான்றோரின் அமுத மொழிகளை நினைவு கூர்ந்து தேசபக்தி பாடல்களை பாட வேண்டும். தற்காப்பு கலைகள், யோகா, இராணுவ நடைப்பயிற்சி ஆகியவற்றை கற்பதால் இளைஞர்களின் வலிமையும் கட்டுப்பாடும் ஆரோக்கியமும் பெருகும். ஒவ்வொரு ஊரிலும் இவ்வாறு பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வெவ்வேறு ஊர்களில் இதே செயல்முறையை பரப்ப வேண்டும். இந்த பயிற்சி பெற்ற இளைஞர்கள் தங்கள் வாழ்வை நாட்டிற்காக சமர்ப்பணம் செய்வது இயல்பாக நடந்தேறும். பயிற்சி பெற்ற இளைஞர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று சங்க செயல்முறையை பரப்பினார்கள். அவர்கள் அதற்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரிகளாக தங்கள் வாழ்வை மாற்றி அமைத்தனர். இவர்கள் அனைவருக்கும் முன்னுதாரண நாயகராக டாக்டர் கேசவ பலிராம் முகர்ஜி அவர்கள் திகழ்ந்தார்கள். அவரது அடியொற்றி நாட்டிற்காகவே வாழும் மாபெரும் தொண்டர்படை உருவானது. இது இறைவனின் சித்தம் என்று எண்ணக்கூடிய அளவில் அது நாடு முழுவதும் பரவியது. 1940இல் டாக்டர் கேசவ பலிராம் முகர்ஜி அவர்கள் காலமானார்கள். அப்போது அவருக்கு வயது 51. அவர் உருவாக்கிய இந்த எளிமையான சங்கத்தின் வயது அப்போது 15 மட்டுமே. அப்போதே RSS நாடு முழுவதிலும் இருந்த அனைத்து மாகாணங்களிலும் பரவியிருந்தது. டாக்டர் முகர்ஜி அவர்களின் மறைவுடன் சங்கம் தனது பணியை நிறுத்தவில்லை. ஏனெனில் அது வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டத்தால் பாதுகாக்கப்படும் ஒரு அமைப்பு, சமுதாய அமைப்பு. அது தனிநபரை சார்ந்ததில்லை. டாக்டர் முகர்ஜிக்கு பிறகு RSS அமைப்பின் தலைவர்களாக பலர் வருகிறார்கள். குருஜி கோல்வர்கல் என போற்றப்படும் மாதவ சதாசிவ கோல்வர்கர்ஜி 1940 முதல் 1973 வரை தலைவராக இருந்தார். மதுகர் தத்தாத்திரேய தேவராஸ் அவர்கள் 1973 முதல் 1994 வரை தலைவராக இருந்தார். பேராசிரியர் ராஜேந்திர சிங் அவர்கள் 1994 முதல் 2000 முடிய RSSஇன் தலைவராக இருந்தார். கூசி சுதர்சன் அவர்கள் 2000ஆவது ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அந்த பதவியை வகித்தார். தற்போது டாக்டர் மோகன் பகவத்ஜி அவர்கள் 2009ஆம் ஆண்டு முதல் RSS அமைப்பின் 6வது தலைவராக பொறுப்பை வகித்து வருகிறார். தலைவர்கள் மாறலாம், ஆனால் டாக்டர் முகர்ஜி வகுத்த அதே பாதையில் காலத்திற்கேற்ற மாற்றங்களுடன் RSS பயணிக்கிறது. இதுவே சங்கத்தின் சிறப்பு. அவிழ்ந்த நெல்லிக்காய் மூட்டையாக சிதறி கிடந்த இந்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தியது சங்கத்தின் அரும்பெரும் சாதனை. நாட்டில் பெருவாரியாக உள்ள இந்துக்கள் தங்கள் ஜாதி, மொழி, வர்க்க பேதங்களை மறந்து ஒன்றுபட்டால், அதன் மூலமாக அரசியல் களம் சீர்திருந்தினால் அனைத்து நலன்களும் சாத்தியமாகும் என்பது தற்போது நிதர்சனமாக உணரப்பட்டு வருகின்றது.
நாகபுரியில் 4-5 சிறுவர்களுடன் தினமும் 1 மணி நேரம் விளையாடிய டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவர்ஜி தேசத்தை பிடித்த நோய்களுக்கு கண்ட மகத்தான மருத்துவம் தான் RSS. ஆனால் அமைப்பை அறிந்த அளவிற்கு கூட அவரது வாழ்வை பலரும் அறிய மாட்டார்கள். இது வியப்பளிப்பதில்லை. ஏனெனில் நாட்டை காக்க விரதம் பூண செய்ய ஊக்கமும் மக்களுக்கு தொண்டாற்றும் மனப்பான்மையும் RSS அமைப்பின் அடிநாதம். பெயருக்காகவோ புகழுக்காகவோ விளம்பர முகத்திற்காகவோ இந்த சங்கத்தில் யாரும் பணிபுரிவதில்லை என்பதே இதன் அடித்தளம். இந்த நாடு முழுவதிலும் பல துறைகளில் மக்களை இணைக்கும் பணிகள் தொடர்கின்றன. மக்களுக்கு தொண்டாற்றும் சங்கத்தின் சேவை அமைப்புகளும் புதிதாக தோன்றியபடியே இருக்கின்றன. இதன் தாக்கம் அரசியல் களத்திலும் வெற்றியாக எதிரொலிக்கிறது. ஆயினும் வெற்றி தோல்வி பற்றிய கவலையின்றி RSS வழக்கம் போல தனது கடமைகளை செய்து வருகிறது. மகத்தான லட்சியங்கள் விதைக்கப்படும் மனம் ஒவ்வொன்றும் மாபெரும் கானகத்தை உருவாக்கக்கூடிய விதைப்பந்தாகிறது. RSS அமைப்பில் உருவாக்கப்படும் ஒவ்வொரு சுயம் சேவகரும் இந்த உலகின் வழிகாட்டியாக பாரதத்தை உயர்த்துவேன் என்ற பிரதிஜையுடன் செயல்படுகிறார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இன்று பாரத தேசத்தை உலக குருவாய் உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு குழு இயங்குகிறது என்றால் அதற்கு விதையிட்டது டாக்டர் எட்கேவர்ஜியின் RSS அமைப்பே ஆகும். இந்த வழிமுறையை நமக்கு அளித்த மகத்தான மனிதரான டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவர்ஜி அவர்களை சங்கத்தின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் நினைத்து போற்றுவோம். அவர் நினைவே மேலும் பல சாதனைகளுக்கு நம்மை வழிநடத்தும். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.